நண்பர்களும் இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேல் மாஸ்டர் குருஜி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 327 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் ரிசல்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த 327க்கு என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம், எப்படி கேமை கொண்டு போகலாம், அடுத்தடுத்த ஆட்டங்களை எப்படி சிறப்பாக நம்ம மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நல்ல நல்ல வெற்றிகளை நோக்கி அடுத்தடுத்த கேமை சூப்பராக நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் வருது, எப்படி கேமை கொண்டு போகலாம், என்ன ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம எடுத்து கொடுத்ததில் ஒரு 3 வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ப்ரிடிக்ஷனில் வச்சுருந்தோம். ஸோ அந்த 3ஆம் நம்பர் ஓரளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துருந்துச்சு. சரிங்களா? பெரிய லெவலில் இன்னும் வெற்றிகள் இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்த ஆட்டங்களில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான ஒரு கேம் எடுத்து கொடுக்கலாம். ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கான ரிசல்ட் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு என்னால் ப்ரிடிக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஷூராக கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ 327 அடிச்சிருக்கேன்னா, இப்போ நான் எதனால் இந்த விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தான் நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் என்னால் போட முடியும். சரிங்களா? அப்போ எனக்கு அந்த ரிசல்ட்ஸே கிடைக்காதப்ப என்னால் அந்தளவுக்கு ஷோராக எடுத்து கொடுக்க முடியாது. சரிங்களா? சிம்பிளாக தான் நான் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன். அந்த பேட்டர்னில் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரே நம்பர் தான் கொடுப்பேன். சரிங்களா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக நம்பர்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால தான் நம்ம சேனலில் இவ்வளோ ஃபாலோவர்ஸும் இருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்போர்ட் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான். சரிங்களா? ஏன்னா முன்னப்பின்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அதை நான் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பலை. சரிங்களா? 327க்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். நாளைக்கு காருண்யா ப்ளஸ் 601 நம்பர் நமக்கு 11/12/2025 11/12/2025க்கு சிம்பிளான ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு கேம் பிளே ஒன்று எடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், ரெகுலராக பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதிகமான நம்பர்ஸ் நான் கொடுத்ததும் கிடையாது, ஒரு நம்பருக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோ வந்ததும் கிடையாது. சரிங்களா? ஒரே நம்பர், ஒரே கெஸ்ஸிங், ஆல் போர்டில் ஒரே நம்பர், சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கேம் பிளே தான் எடுத்து கொடுப்போம். வாழ்த்துக்கள் தெரிவித்த நண்பர்களுக்கும் நன்றி. ஏதாவது வந்து தோல்வியை நோக்கி நம்ம போயிருந்தாலும் வருத்தப்படாதீங்க. நாளைக்குமே டவுட்டில் தான் நம்ம இருக்குது, ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன், சரிங்களா, நமக்கு கேஎல்ல வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்குல்ல கேரளாவில், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிக்கெட் போகிறத கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்னன்னைக்கான ரிசல்ட் நமக்கு அப்படியே அப்டேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது மிஷின் நம்பர்ஸ் கிடைக்கிறத டிலே ஆகுது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம மிஷினை செக் பண்ணுறது தான் நமக்கு மிஷின் நம்பர். சரிங்களா? ஒரு டைம் வந்து மிஷினை சுற்றி பார்ப்பாங்க, ஒழுங்காக சுற்றுதா. ஏன்னா 3-10க்கு ட்ரா அடிக்கிறப்ப மிஷின் ஒழுங்காக சுற்றலைன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிருங்கிறதுக்காக முன்னாடி ஒரு டைம் சுற்றி பார்ப்பாங்க. அதுதான் நமக்கு மிஷின் நம்பர். சரிங்களா? அதுக்கடுத்து ட்ரையல் 2 டைம் சுற்றுவாங்க. ஸோ இந்த 3 நம்பர்ஸுமே நமக்கு இப்போ ஒழுங்காக கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம சேனல் அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட்டாக கொடுக்க முடியல. ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 11, 12, 13, சரிங்களா, 14ஆம் தேதியிலேருந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும். முடிஞ்சால் நான் நாளையிலேருந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி 14ஆம் தேதியிலேருந்து தான் போடுவேன். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நம்பர் கொடுத்தாலும் ஒரு 25 ரூபா, ஒரு 30 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்கு போட்டினா கூட அது வந்து என்னை நம்பி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பணம் வேஸ்ட்டாக நான் விட மாட்டேன். சரிங்களா? அதேமாரி இன்றைக்கும் ஒரே செட்டு கொடுக்குறேன். சரிங்களா? நிறைய பேசாதீங்க நண்பா. சரிங்களா? நிறைய பேசாதீங்க, எங்கள் நேராவது நினைக்கிறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்காக நான் கமெண்ட்டில் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுற தகவல் தான் கொடுப்பேன். சரி, ஸ்வீட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். 3, 2, 7 ஒரு 4 இருக்குது. சரிங்களா? 2க்கு ஒரு 6 இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பேட்டர்ன் எடுத்து அப்படின்னா ஒரு 8, 4, 6, 8, 4, 6, 8, 3, 4, 5 கொடுத்துருப்போம். சரிங்களா? ரம்மி வச்சா 3, 4, 5 வரும்னு நான் வந்து வரல. 4, 6, 8 வரும். சரிங்களா? ரெட்டப்படை எண் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் ஆல் போர்டில் உட்காரும். சரிங்களா? அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கால்குலேஷனில் வருது, எப்படி கேம் போகுது என்னங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு கேமை நம்ம கொண்டு போகலாம். அதேமாரி நமக்கு கார்னியா ப்ளஸில் 601 நம்பர், அதனால் ஆல் போர்டில் 6க்கான வாய்ப்பு இருக்குது. நண்பா, இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் கிடையாது. சரிங்களா? ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு கன்ஃபியூஷனில் உங்களுக்கு நான் மொட்டையாக வீடியோ படம் விட்டுட்டேன் அப்படின்னா எந்த தகவலும் கிடைக்காது. ஏன்னா இந்த கேல் ட்ராவை பற்றின தகவல்களை சொல்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. ஒரு சாய்ஸில் இதை வைங்க. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு நம்மகிட்ட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோவில் சந்திக்கலாம்.